திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாக நலமாக வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி, திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் கூத்தப் பெருமேன் அருள்மிகு சிவகாம சுந்தரியுடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி அடியேன் இன்று இரண்டாம் திருமுறையிலே திருப்புகலூர் வர்த்தமானேஸ்வரம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருப்புகலூரை வரை நம்ம பார்த்தோம். அந்த ஆலயத்துக்குள்ளேயே இந்த வர்த்தமானேஸ்வரர் இருக்கிறார். இறைவனுடைய பெயர் வர்த்தமானேஸ்வரர். இறைவியார் வேறு அறிந்தால் ஒழியம்மை. திருப்புகலூர் ஆலயத்திற்குள் வடபக்கத்திலே திருப்புகலூர் வர்த்தமானேஸ்வரம் என்று இருக்கிறது. இது ஆண்டவனுடைய பெயரை குறிக்கிறது. இங்கே அக்னீஸ்வரர் உருவமும் அதற்கு அடுத்த வடது பக்கத்திலே வர்த்தமானேஸ்வரர் சன்னதியும் முருகநாயனார் திருவுருவமும் அமைந்துள்ளது. அடியார் பெருமக்களே, நீங்கள் திருப்புகலூர் செல்லுகின்ற பொழுது இந்த வர்த்தமானேஸ்வரத்தை பார்த்து முருகநாயனார் திருவுருவத்தையும் கண்டு வழிபடுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். திருப்புகலூர் தொண்டர்களோடு செம்மை முருகனார் எதிர்கொள்ள வந்து வேத முதல்வர் திருக்கோயிலை எய்தி புகுந்து பூமலி முன்றில் உடைவலம் கொண்டு ஒருபடு சிந்தையோடும் அணைந்த திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பணிந்து சாத்திய தமிழ்த்தொடை மாலை இந்த திருப்பதிகம். 92வது பதிகம், திருப்புகலூர் வர்த்தமானேஸ்வரம். இந்த பதிகத்திலே 3வது பாடல் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை முதலில் காண்போம். தொண்டர் தன்கயம் மூழ்கி துணையலும் சாந்தமும் புகையும் கொண்டு கொண்டு அடிபரவி குறிப்பறி முருகன் செய் கோலம். முருகன் பாருங்க, முருகன் செய் கோலம் கண்டு கண்டு கண்குளிர களிபறந்து ஒளி மல்குகள்லா கல்லார் வண்டு பண் செய்யும் புகலூர் வர்த்தமானேஸ்வரத்தாரேன்னு பாடுறார். தொண்டர்களில் அந்த குளிர்ச்சி பொருந்திய நீர்நிலைகளிலே மூழ்கிறார்கள். அதான் டன் கயம்னர். டன் என்பது குளிர்ச்சி, கயம் என்பது நீர்நிலை. தொண்டர்கள் குளிர்ந்த நீர்நிலைகளிலே மூழ்கி மலராலே பூக்களை எல்லாம் சேர்த்து அப்படியே மாலையாக தொடுத்து மலர் மாலை சார்ந்து மணப்புகைன்னா உங்களுக்கு கொங்குலிகம் போல சாம்பிராணி சொல்கிறாங்க. அந்த மனதை வாசனை உள்ள அந்த புகைக்குள் உள்ள பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு மலர் மாலையையும் எடுத்து சென்று பெருமானுடைய திருவடியை பரவுகிறார்கள். திருவடி பரவி வழிபட கண்டு அவர்களுடைய குறிப்பு அறிந்து, யார் தொண்டர்களுடைய குறிப்பு அறிந்து அவர்களுக்கு உதவக்கூடிய வகையிலே யார் இருந்தார்? முருகநாயனார் இருந்தார். முருகநாயனார் தொண்டர்களுக்கெல்லாம் மலர் மாலையெல்லாம் எடுத்து கொடுத்து அவர்களை வழிபட சொல்லி அவர்களுக்கு உதவியாக தானும் இருந்து இறைவனை அலங்கரித்து கண்குளிர கண்டு மகிழுமாறு, அவர்கள் கண்கு மட்டுமல்ல பெருமானை காண வருகின்ற அத்தனை பேருடைய கண்களும் குளிருமாறு, கண்குளிர கண்டு மகிழுமாறு வண்டுகள் கள்ளுண்டு பண் செய்யும் ஒலி போலே ஒலிக்கும் வர்த்தமானேஸ்வரத்தில் சிவபெருமான் உகந்து அருளியுள்ளார். அதுதாங்க ரொம்ப முக்கியம்.
உகந்து அருள், விரும்பி அருள். ஏன் அங்கே முருகநாயனார் போன்ற மற்ற தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து மலர்மாலைகளை தொடுத்து வழிபடுகிறார்கள் அல்லவா? அது துணையல். துணையல்னா மாலை என்ற பொருள். கயம் என்பது நீர்நிலை. ஒன்று துணையல் முதலியவற்றை கொண்டு என்று, மற்றொன்று அடியை உள்ளம் கொண்டு, பெருமானுடைய திருவடியை உள்ளத்திலே கொண்டிருக்கிறார்கள். மாலையெல்லாம் கையில் எழுந்திருக்கிறார்கள், கையிலே எழுந்திருக்கிறார்கள். பெருமானுடைய திருவடியை உள்ளத்திலே எழுந்திருக்கிறார்கள். அதனால தான் ஞானசம்பந்த பெருமானுடைய தந்தையார் பெயர் என்ன? சிவபாத இருதயர். சிவனுடைய பாதத்தையே இருதயத்திலே வைத்திருக்கக்கூடியவர்கள் என்றார் இல்லையா? அப்படிப்பட்ட ஞானசம்பந்த பெருமான் பாடிய பாடல் அல்லவா இங்கே. அரி முருகன், குறிப்பறி முருகன், முருகநாயனார் சிறப்பை எடுத்து சொல்றாரு. இங்கே அவரது குறிப்பறியும் ஆற்றலை தமக்கு நண்பருமாம் பெருமையை தந்த பிள்ளையாரே அறிவார். முருகநாயனார் குறிப்பறிந்து ஒழுகுவார் என்பதை எப்படி தெரிந்து கொள்ளல? அவருடைய நண்பர் யாரு? நண்பருமாம் பெருமை தந்த பிள்ளையார் தான் அவருக்கு தான் தெரியும். அதனாலே பூக்கள் திறக்கும் அனுபவம் மிகுதியால் அவற்றை கொள்ளும் சமய குறிப்பையும் எடுத்து மிக அருமையாக சொன்னார்கள். பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். தொண்டர்தம் கயம் மூழ்கி துணையலும் சாந்தமும் புகையும் கொண்டு கொண்டு அடி பரவி குறிப்பறி முருகன் செய்கோரும் கண்டு கண்டு கண்குளிர கண்டு கண்டு கண்குளிர. பெருமானுடைய தோற்றத்தை நம்ம பார்க்கணும்னா அப்படியே கண்ணார காணணும், கண்குளிர காணணும். அத கண்குளிர களிபறந்து ஒளிமல்கு கள் ஆர் வண்டு வண்டுல என்ன பண்ணுது? கள்ளு இப்படி தேனை உண்டு, தேனை உண்டு. அந்த வண்டுகள் பண் செய்கின்ற ஒளி போல என்ன கள்ளி பறந்து ஒளி மல்கி கள்ளார் வண்டு பண் செய்யும் புகழூ வர்தமானி சரே. வாருங்கள் வாருங்கள் அடியார் பெருமக்களே, திருப்புகலூர் செல்வோம். திருப்புகலூர் ஆலயத்திலே அக்னீஸ்வரருடைய வடப்பக்கத்திலே இருக்கக்கூடிய வர்த்தமானீஸ்வரரை நாம் வணங்கி, பக்கத்திலே அமர்ந்திருக்கின்ற அந்த முருகநாயனாரையும் வணங்கி, நம்முடைய உள்ளத்திலே நிறுத்தி அடியார்களுடைய திருவடியை போற்றி பெருமானுடைய பேரருள் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம். அனைவரையும் நல்வாழ்வு வாழ வழி செய்வோம் பெருமானுடைய துணையருள் கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமண்டரசே போற்றி, சீரார் திருவையரா போற்றி போற்றி, சிவாதிரு சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.